மக்கள் வந்து கண்மூடித்தனமா சில பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? குறிப்பா இளைஞர்கள் வந்து நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். திரு விஜய் அவர்கள் தேர்தலில் நின்னா நான் கண்மூடித்தனமா ஓட்டு போடுவேன்னு அவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஏன்னா படத்துல நம்ம வந்து அவரை வந்து நல்ல ஹீரோவா பார்த்துட்டோம். டயலாக் பேசுற ஒரு ஹீரோ, ஃபைட் பண்ற ஒரு ஹீரோ. ரியல்ல அவர் இன்னும் ஃபைட் பண்ணல. அது அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு ஹீரோவா வந்து படத்துல பார்த்த மாதிரியே லைவ்ல இருப்பாங்கங்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஹீரோவா ஜீரோவாங்கிறது இந்த ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல மேடம். அவர் வந்து இத்தனை எலெக்ஷனை பார்த்துருப்பாரு, எவ்வளோ தலைவர்களை பார்த்துருப்பாரு. நமக்கு வந்து செல்வாக்கு இருக்கா இல்லையான்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்ல. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். விஜய் அவர்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்குங்க. ஃபேன்ஸ்னா இன்னைக்கு எல்லாருமே ஃபேன்ஸாக தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு அவர் கூட்டத்தில் வந்த எத்தனை இளைஞர்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நானுமே கூட்டத்துக்கு போய் விஜய் அண்ணா வந்தாங்கன்னா பார்ப்பேன். ஆனால் ஓட்டு போடுறது என்னோட உரிமை. எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதைத்தான் நான் பண்ண போகிறேன். அப்போது வந்தவங்க எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுவோங்கிறதா விஜய் அண்ணாவோட மைண்டில் இருக்குது.